தொடர்ந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் பல்வேறு விதமான திட்டங்களை, பல்வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் நமக்கு இருக்குது. ஒன்றிய அரசு மூலமாக வராத பணம், அதையும் சேர்த்து இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நாம தான் இன்றைக்கி வந்து அதை தயார் பண்ணிட்டு இருக்கணும். அது சார்ந்த பல திட்டங்களை வந்து கண்டினியூஸாக நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ இவ்வளோ சேலஞ்சிங்கோடு ஒரு சிஎம் அந்த பணியை செய்யும்போது அது கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். சரி, அவங்க பண்ணட்டுமே இவங்க பண்ணட்டுமேன்றது இல்லாமல் எஜுகேஷன் சார்ந்து எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் ஆட் உள்ளக்குள்ளே இறங்குங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஐபேட் கொடுக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒன்றும் பர்சனல் யூஸ்க்காக கொடுக்கல. இதை வச்சுட்டு நம்ம என்னென்ன விதத்தில் நம்ம எஜுகேஷன் வந்து அடுத்த ட்ரெண்டுக்கு நம்ம கொண்டு போகலாம் என்று நீங்களும் சிந்திக்க வேண்டும். அதோடைய பயன்பாட்டை வந்து ஒரு எஃபெக்டிவாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் டெக்னாலஜி வைஸும் உங்களை வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம்.